வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல குளோரோ ஈத்தேன், புரோமோ ஈத்தேன், அயோடோ ஈத்தேனை எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா? ம் மூணுமே ஹாலோ ஆல்கேன்ஸ் தான். ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. குளோரோ ஈத்தேனை நீங்க கையில வச்சா அது ரூம் டெம்பரேச்சர்லயே சட்டுன்னு எவாப்ரேட் ஆயிடும். கை எக்தம் சில்லுன்னு ஆயிடும். ஆனா அயோடோ ஈத்தேன் அது அப்படியே லிக்விடாவே இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? ஆ இது ஒரு நல்ல அப்சர்வேஷன். இன்னைக்கு நாம யூனிட் 6 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்ல இருந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற தலைப்பு பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் கேஸா, லிக்விடா இல்ல சாலிடா இருக்குமான்னு நம்மால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஹோ. இது ரெஃப்ரிஜரன்ட்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ் மாதிரி நிஜ உலக அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு காம்பவுண்டை எப்படி பயன்படுத்தலாம்னு முடிவு பண்றதுக்கு ரொம்ப உதவும். ஓகே. அப்போ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது எதை சார்ந்து இருக்கு? ரொம்ப எளிமையா சொல்லப் போனா ஹாலோ ஆல்கேன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், குறிப்பா அதோட பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி, சால்யுபிலிட்டி மாதிரி விஷயங்கள் ரெண்டு முக்கியமான காரணிகளை பொறுத்தே இருக்கு. ரெண்டே ரெண்டு தானா? என்னது அது? ஒன்னு அந்த மாலிக்யூலோட வெயிட், அதாவது மாலிகுலர் வெயிட். ரெண்டாவது அதோட பொலாரிட்டி. மாலிகுலர் வெயிட் அண்ட் பொலாரிட்டி. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நிச்சயமா. இத புரிஞ்சுக்க நாம ரெண்டு மாலிக்யூல்ஸ கற்பனை செஞ்சுக்கலாம். ஒன்னு ஈத்தேன், C2H6, நம்ம நார்மல் ஆல்கேன். சரி. இன்னொன்னு குளோரோ ஈத்தேன், C2H5Cl, ஒரு ஹாலோ ஆல்கேன். ரெண்டுலயுமே கார்பன் ஸ்கெலட்டன் ஒண்ணுதான், ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா குளோரோ ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரோஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கு. இந்த குளோரின் ஆட்டம் வர்றதால ரெண்டு மாற்றங்கள் நடக்குது. என்னென்ன மாற்றங்கள்? முதல் மாற்றம் மாஸ். குளோரின் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டமை விட ரொம்ப கனமானது. அதனால குளோரோ ஈத்தேன் மாலிக்யூல் ஈத்தேன் மாலிக்யூலை விட ஹெவியா இருக்கு. அதாவது மாலிக்யூலர் வெயிட் அதிகமாகுது. ஓகே, வெயிட் அதிகமாகுது. ரெண்டாவது மாற்றம் பொலாரிட்டி. கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறதால CCl பாண்ட் ஒரு போல பாண்டா மாறுது. ஆமா. இதனால குளோரோ ஈத்தேன் மாலிக்யூலுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் எண்ட், ஒரு சின்ன நெகட்டிவ் எண்ட் உருவாகுது. ஆனா ஈத்தேன் ஒரு நான் போலார் மாலிக்யூல். இந்த ரெண்டு காரணங்கள்னால ஈத்தேனை விட குளோரோ ஈத்தேனுக்கு பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, நீங்க சொல்றது புரியுது. ஒரு பக்கம் வெயிட் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் சார்ஜ் செப்பரேஷன், அதாவது பொலாரிட்டி வருது. இந்த ரெண்டும் எப்படி பாய்லிங் பாயிண்ட் அதிகரிக்குது? மாலிகுல்ஸ்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? அருமையான கேள்வி. உண்மையில என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு விஷயங்களும் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அட்ராக்ஷனை வலுவாக்குது. இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஆமா. முதல்ல மாலிகுலர் வெயிட் எஃபெக்ட பாப்போம். ஹாலஜன்ஸ்ல குறிப்பா புரோமின் மற்றும் அயோடின் ரொம்ப ஹெவி ஆட்டம்ஸ். இதனால மாலிகுலர் வெயிட் ரொம்ப அதிகமாகுது. ஒரு மாலிக்யூல் எவ்வளவு ஹெவியா இருக்கோ அவ்வளவு அதிகமா அதுல லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். இந்த லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ்னா டெம்பரரி அட்ராக்ஷன் தானே? எக்ஸாக்ட்லி. அது ஒரு டெம்பரரி அட்ராக்ஷன். வெயிட் கூட கூட இந்த ஃபோர்ஸும் அதிகமாகும். சரி, அப்ப பொலாரிட்டி எஃபெக்ட். CX பாண்ட் போலரா இருக்கிறதுனால ஒரு மாலிக்யூலோட பாசிட்டிவ் எண்ட் பக்கத்துல இருக்கிற மாலிக்யூலோட நெகட்டிவ் எண்ட அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு பேரு டைபோல் டைபோல் அட்ராக்ஷன்ஸ். இது லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸை விட கொஞ்சம் நிரந்தரமான அட்ராக்ஷன். ஓஹோ. சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் சேர்ந்து மாலிக்யூல்ஸை ஒன்னோட ஒன்னு இறுக்கமா பிடிச்சு வச்சுக்குது. அவற்றை பிரிக்க, அதாவது பாயில் பண்ண நமக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது. அதனால பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுது. அப்போ எக்ஸாம்ல கேக்குற மாதிரி இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ வரையறை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நிச்சயமா. Physical properties of haloalkanes and haloarenes depend on molecular weight, polarity of the CX bond, and intermolecular forces, which are dipole-dipole and London dispersion forces. Boiling points and solubilities generally increase with halogen size and molecular weight. இதுதான் textbook definition. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம படிச்சிருக்கோம் CF பாண்ட் தான் எல்லா CX பாண்டையும் விட அப்போலார் பாண்டுன்னு. அப்போ ஃப்ளோரோ ஆல்கேன்ஸுக்கு தானே பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கணும். நிறைய மாணவர்கள் இப்படி தானே நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இதுதான் இந்த டாபிக்ல வர்ற ஒரு பொதுவான தவறான புரிதல். CF பாண்டு ரொம்ப போலரா இருக்கிறது உண்மைதான்.
அதனால அங்க டைபோல் அட்ராக்ஷன் வலுவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா. ஆனா நாம இன்னொரு விஷயத்த மறக்க கூடாது. மாலிகுலர் வெயிட். இங்க போலராரிட்டிக்கும் மாலிகுலர் வெயிட்டுக்கும் ஒரு போட்டி நடக்குது. CI காம்பவுண்ட்ஸ் CF காம்பவுண்ட்ஸை விட போலராரிட்டில ரொம்ப குறைவு தான். ஆனா அயடின் ஆட்டம் ஃப்ளோரின் ஆட்டமை விட ரொம்ப ரொம்ப கனமானது. ஓ. அதனால அங்க லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்சஸ் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த போட்டியில பெரும்பாலும் மாலிகுலர் வெயிட் தான் ஜெயிக்கும். ஓ. அப்போ வெயிட் தான் இங்க கிங் மாதிரி. இது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு. இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட விளக்க முடியுமா? கட்டாயமா. இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ ஒரு கான்செர்ட்ல இருக்கிற கூட்டமா கற்பனை பண்ணிக்கலாம். கான்செப்ட் கூட்டமா? சரி. எத்தனை மாலிக்யூல்ஸ் ரொம்ப லேசான எந்த விதமான சார்ஜும் இல்லாத ஆட்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள எந்த பெரிய ஈர்ப்பும் இருக்காது. அதனால அந்த கூட்டம் ரொம்ப லூசா இருக்கும், சுலபமா கலைஞ்சிடும். இதுதான் லோ பாய்லிங் பாயிண்ட். சரி. அப்போ நம்ம குளோரோஈத்தேன் மாலிக்யூல்ஸ்? குளோரோஈத்தேன் மாலிக்யூல்ஸ கொஞ்சம் கனமான கையில ஒரு சின்ன மேக்னெட் வச்சிருக்கிற ஆட்கள் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அவங்களோட வெயிட்னாலையும் லண்டன் ஃபோர்ஸஸ் அந்த மேக்னெட்டோட அட்ராக்ஷன்னாலையும் டைபோல் ஃபோர்ஸஸ் அவங்க ஒருத்தர் ஈர்த்து கூட்டம் கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். ஓகே, புரியுது. அவங்கள பிரிக்கிறது ஈத்தேன் கூட்டத்தை பிரிக்கிறதை விட கஷ்டம். அதனால ஹையர் பாய்லிங் பாயிண்ட். சூப்பர். அப்போ அயோடோ ஈத்தேன் அவங்க கிட்ட பொலாரிட்டி, அதாவது மேக்னெட் அட்ராக்ஷன் கம்மி தானே? சரியா கேட்டீங்க. அயோடோ ஈத்தேன் மாலிக்யூல்ஸ மேக்னெட் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவங்களே ஒரு பெரிய பாறை மாதிரி ரொம்ப ரொம்ப கனமான ஆட்களா கற்பனை பண்ணுங்க. ஓ. அவங்க கிட்ட மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் கம்மியா இருந்தாலும் அவங்களோட பிரம்மாண்டமான வெயிட்னாலேயே அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு கிராவிட்டி மாதிரி இழுப்பாங்க. அந்த கூட்டம் ரொம்ப அடர்த்தியா நெருக்கமா இருக்கும். அந்த கூட்டத்தை கலைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாவ். அதனால தான் அயோடோ ஈத்தேனுக்கு ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. அந்த கனமான ஆட்கள் அயோடோ ஈத்தேன் பக்கத்துல வர்ற மத்தவங்கள அவங்க கிராவிட்டினாலேயே இழுக்கிற மாதிரி தான் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் வேலை செய்யுது. அதுக்கு மேக்னெட் பொலாரிட்டி இருக்கணும்னு அவசியமே இல்ல. வாவ், இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இந்த கான்செப்ட் அனாலஜி அருமை. அப்போ மாலிகுலர் வெயிட்ட பொருளோட எடைனும் பொலாரிட்டிய அதோட வெல்க்ரோவோட ஒட்டும் தன்மைன்னு கூட சொல்லலாமா? மிகச் சரியான இன்னொரு உவமை. ஒரு கனமான பொருள்ல வெல்க்ரோ கம்மியா இருந்தாலும் அயோடோ ஈத்தேன் அது ஒரு லேசான பொருள்ல வெல்க்ரோ அதிகமா இருக்கிறத விட இறுக்கமா பிடிச்சுக்கும் இல்லையா? கரெக்ட். ரெண்டுமே இந்த கான்செப்ட அழகா கறக்குது. எது டாமினேட் பண்ணுதோ அதுதான் பாய்லிங் பாயிண்ட தீர்மானிக்கும். சரி. இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எதுக்காக பிரத்யேக காம்பவுண்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்? லேப்ல மெஷர் பண்ணிடலாமே. நல்ல கேள்வி. ஒரு புது மாலிக்யூலை உருவாக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் உதவுது. உதாரணத்துக்கு நாம பழைய CFC ரெஃப்ரிஜரன்ஸை பேன் பண்ணோம். ஆமா. அதுக்கு பதிலா ஒரு புது ரெஃப்ரிஜரன்ட் கண்டுபிடிக்கணும். அந்த புத்தம் மாலிக்யூலுக்கு பழைய CFC மாதிரியே பாய்லிங் பாயிண்ட் இருக்கணும். இல்லனா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் டிசைனை மொத்தமா மாத்த வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த நாலேஜ் இல்லாம நம்மால ஒரு மாலிக்யூலை டிசைன் பண்ணவே முடியாது. ஓகே. இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை நாம நிஜமாவே பார்க்க முடியுமா? லேப்ல இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நாம ஆரம்பத்துல பேசின C2H5X சீரீஸே எடுத்துக்கலாம். குளோரோஏத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் வெறும் 12 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரியை விட இது கம்மி. அதனாலதான் அது சீக்கிரமா இவாபரேட் ஆகுது. அதனாலதான் கை சில்லுன்னு ஆகுதா? ஆமா. கையில பட்டா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை எடுத்துக்கிட்டு இவாபரேட் ஆகிறதால தான் நமக்கு இவாபரேட்டிவ் கூலிங் எஃபெக்ட் கிடைச்சு சில்லுன்னு இருக்கு. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. லேப்ல தடவை குளோரோஈத்தேனை கையில விட்டப்போ அது உடனே காஞ்சு போய் கை ஜில்லுன்னு ஆனது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அதோட பாய்லிங் பாயிண்ட் இவ்ளோ கம்மின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி புரோமோ ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் 38 டிகிரி செல்சியஸ். இது நம்ம உடம்போட டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகம். அதனால இது மெதுவா இவாபரேட் ஆகும். சரி. ஆனா அயோடோ ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் 72 டிகிரி செல்சியஸ். இது தண்ணி கொதிக்கிற வெப்பநிலைக்கு தக்கற. அதனால இது ரூம் டெம்பரேச்சர்ல எவாபரேட் ஆகவே ஆகாது. இதுக்கு ஒரே காரணம் குளோரின்ல இருந்து புரோமின் அப்புறம் அயோடினுக்கு போகும்போது மாலிகுலர் வெயிட் அதிகமாகிட்டே போகுது. அதனால லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் வலுவாகி பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகுது. இது நேரடியான ஆதாரம். சூப்பர். ரெஃப்ரிஜரன்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. அது தொழில்நுட்பத்துல எப்படி பயன்படுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது ஒரு சிறந்த உதாரணம். பழைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல CFC12
அதாவது CF2Cl2ன்னு ஒரு காம்பவுண்ட ரெஃப்ரிஜரண்டா பயன்படுத்தினாங்க. இதோட பாய்லிங் பாயிண்ட் -29.8 டிகிரி செல்சியஸ். மைனஸ்லயா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இது கேஸா இருக்கும், ஆனா கம்ப்ரஸர்ல லேசா பிரஷர் கொடுத்தா லிக்விடா மாறிடும். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் வால்வ்ல பிரஷரை குறைச்சா மறுபடியும் கேஸா மாறி உள்ள இருக்கிற சூட்டையெல்லாம் இழுத்துக்கும். இந்த கேஸ் லிக்விட் சைக்கிள்க்கு இந்த லோ பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஆனா அது ஓசன் லேயரை பாதிச்சதால அதை பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா, அதுக்கு பதிலா HFC-134aன்ற ஒரு காம்பவுண்ட கொண்டு வந்தாங்க. இதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? -26.1 டிகிரி செல்சியஸ். அட, கிட்டத்தட்ட CFC-12 மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா, ரெண்டுக்கும் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப தெக்கிர இருக்கிறதுனால பழைய ஃப்ரிட்ஜ் சிஸ்டம்ஸ்ல பெரிய மாற்றம் எதுவும் பண்ணாமலே இந்த குத்த ரெஃப்ரிஜரண்ட்டை பயன்படுத்த முடிஞ்சது. ஒரு மாலிக்யூலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மேட்ச் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப நம்ம அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். நான் முதல்ல கேட்ட சந்தேகம், CF பாண்ட் ரொம்ப போலார். அப்போ ஃப்ளூரோ ஆல்கேன்ஸுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ட்ரெண்ட் தலைகீழா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, இதுதான் இந்த டாபிக்கோட பஞ்ச் லைன். ட்ரெண்ட் உண்மையிலேயே தலைகீழா இருக்கு. அயோடோ ஆல்கேன்ஸ்க்கு தான் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஃப்ளூரோ ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் -37 டிகிரி செல்சியஸ், ரொம்ப கம்மி. ஆனா அயோடோ ஈத்தேனோட பாய்லிங் பாயிண்ட் 72 டிகிரி செல்சியஸ். என்னது, 72 டிகிரி செல்சியஸ்? கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேல வித்தியாசம். ஏன் இவ்ளோ பெரிய மாற்றம்? இதுக்கு காரணம் என்ன? காரணம் ரொம்ப சிம்பிள். அந்த கான்சர்ட் கூட்டத்தை நினைச்சுக்கோங்க. ஃப்ளூரினோட அட்டாமிக் மாஸ் வெறும் 19U. ஆனா அயோடினோட அட்டாமிக் மாஸ் 127U. 127? அயோடின் ஃப்ளூரினை விட கிட்டத்தட்ட 7 மடங்கு கனமானது. இந்த பிரம்மாண்டமான மாலிகுலர் வெயிட் டிஃபரன்ஸ் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ், அதாவது அந்த கனமான ஆட்களோட கிராவிட்டிய ரொம்ப ரொம்ப வலுவாக்கிடுது. அதனால பொலாரிட்டி எஃபெக்ட், அதாவது அந்த சின்ன மேக்னெட்டோட அட்ராக்ஷன் சுத்தமா எடுபடாம போயிடுது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த போட்டியில பெரும்பாலும் மாலிகுலர் வெயிட் தான் ஜெயிக்கும். அப்போ எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான வரி இதுதான் நினைக்கிறேன். பாய்லிங் பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது மாலிகுலர் வெயிட் தான் பொலாரிட்டியை விட அதிகமா டாமினேட் பண்ணும். மிக சரியா சொன்னீங்க. இதுதான் கிளாரிட்டி செக் 1. பாய்லிங் பாயிண்ட் ட்ரெண்ட் எப்போதுமே அயோடோ ஆல்கேன்ஸ், புரோமோ ஆல்கேன்ஸ், குளோரோ ஆல்கேன்ஸ், ஃப்ளூரோ ஆல்கேன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, பாய்லிங் பாயிண்ட்டை பத்தி தெளிவா புரிஞ்சது. மத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சால்யூபிலிட்டி பத்தி சொல்லுங்க. ஹேலோ ஆல்கேன்ஸ் தண்ணியில கரையுமா? அது போலார் மாலிக்யூம் தானே? லைக் டிசால்வ்ஸ் லைக் படி கரையணுமே. இது இன்னொரு அருமையான கேள்வி. ஹேலோ ஆல்கேன்ஸ் போலாரா இருந்தாலும் அது தண்ணியில கரையாது. கரையாதா? ஏன்? ஏன்னா ஹேலோ ஆல்கேன்ஸை தண்ணியில கரைக்கிறதுக்கு நாம ஏற்கனவே தண்ணி மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வலுவான ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உடைக்கணும். அதுக்கப்புறம் ஹேலோ ஆல்கேனுக்கும் தண்ணிக்கும் நடுவுல புது அட்ராக்ஷன் உருவாகணும். ஆனா இந்த புது அட்ராக்ஷன் நாம உடைச்ச ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அளவுக்கு வலுவா இருக்காது. ஓ, அதனால தண்ணி தன்னோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை விட்டு கொடுக்காது. சுருக்கமா சொன்னா, ஹேலோ ஆல்கேன்ஸ் ஆர் நாட் போலார் எனஃப் டு பிரேக் தி ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இன் வாட்டர். ஓ, அப்போ கரையாது. சரி, தண்ணியோட கலந்தா என்ன ஆகும்? மேல மிதக்குமா இல்ல கீழே போகுமா? டென்சிட்டி எப்படி இருக்கும்? புரோமோ, அயோடோ மற்றும் பாலிக்ளோரோ ஆல்கேன்ஸ் எல்லாமே தண்ணியை விட அடர்த்தியானவை, அதாவது டென்சர். அதனால நீங்க தண்ணியோட கலந்தா அது கரையாம கீழே ஒரு தனி லேயராக தங்கிடும். ஆமா, லேப்ல செப்பரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது இதை பார்த்திருக்கேன். கரெக்ட். ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. ஒரே ஹாலோஜன் இருந்து கார்பன் செயினோட நீளம் அதிகமானா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு குளோரோ ஈத்தேன் வர்சஸ் குளோரோப்ரோபேன் வர்சஸ் குளோரோபியூட்டேன், எதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? இதுவும் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். கார்பன் செயினோட நீளம் அதிகமாக மாலிக்யூலோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் போது மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு கான்டாக்ட் பண்றதுக்கு அதிக இடம் கிடைக்குது. இதனால லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் வலுவாகும். அதனால பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். அப்போ ஆர்டர் வந்து குளோரோபியூட்டேன், குளோரோப்ரோபேன், குளோரோஈத்தேன். சரியா? பெர்ஃபெக்ட். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ இந்த முழு கலந்துரையாடலையும் ஒரு சின்ன சுருக்கமா பார்க்கலாம். ஹேலோ ஆல்கேன்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 2 விஷயத்தை பொறுத்து இருக்கு: மாலிகுலர் வெயிட் மற்றும் பொலாரிட்டி. ஆமா. நம்ம கான்செப்ட் உமைப்படி
கனமான ஆட்கள் மாதிரி மாலிகுலர் வெயிட் அதிகமானா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வலுவாகி பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும். சிஎஃப்சிஸ்க்கு பதிலா ஹெச்எஃப்சிஸை கொண்டு வந்தப்போ பாய்லிங் பாயிண்ட்டை மேட்ச் பண்றது எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு பார்த்தோம். கரெக்ட். கடைசியா தேர்வுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பாய்லிங் பாயிண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது வெயிட் வின்ஸ் ஓவர் பொலாரிட்டி. அயோடின் தான் ரொம்ப கனமானது, அதனால அயோடோ ஆல்கேன்ஸ்க்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். சரியா? அருமையான சுருக்கம். எல்லா முக்கிய புள்ளிகளையும் சரியா சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இன்னைக்கு நாம சிஎஃப்சிஸ பத்தி பேசணும். அதோட ஒரு முக்கியமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அது ரொம்ப ஸ்டேபிளா, அதாவது மந்தமா இருக்கிறது. இந்த ஸ்டெபிலிட்டி தான் ரெஃப்ரிஜரேஷனுக்கு ஒரு வரமா இருந்துச்சு. அது எதோடையும் ரியாக்ட் ஆகாததால தான் பல வருஷங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செஞ்சது. ஆனா அதே ஸ்டெபிலிட்டி என்வாயரன்மெண்ட்டுக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. ஆமா, அதே ஸ்டெபிலிட்டி என்வாயரன்மெண்ட்ல அது பல வருஷங்கள் அழியாம இருந்து ஓசோனுக்கு ஒரு சாபமா மாறிடுச்சு. ஒரு இடத்துல வரமா இருந்தது, இன்னொரு இடத்துல சாபமா மாறிடுச்சு. அதேதான். So a question for you to think about. இப்போ விஞ்ஞானிகள் ஒரு புது மாலிக்யூலை உருவாக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தேவையான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் பார்த்தா போதுமா, இல்ல அதோட நீண்ட கால கெமிக்கல் விளைவுகள் என்வாயன்மெண்ட்ல என்னவா இருக்கும்னு யோசிக்கணுமா? இந்த பேலன்ஸை எப்படி அவங்க முடிவு செய்வாங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.